பெண்கள் கோலம் போடும் பொழுது செய்யக்கூடாத தவறுகள் என்ன? நம்முடைய பாரம்பரியத்தில் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் நிலைவாசலை கூட்டி சாணம் தெளித்து கோலம் போடுவது. ஆனால் இந்த பழக்கமே காலப்போக்கில் மறைந்து கொண்டே வருகிறது. அப்பார்ட்மெண்ட்டில் நிலைவாசலை கூட்டி கோலம் போட முடியாத சூழ்நிலை பல பேருக்கு இருக்கிறது. எந்த இடத்தில் குடியிருந்தாலும் உங்கள் வீட்டின் முன்பு இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் செய்துவிட்டு தினமும் காலையில் சின்ன கோலம் போடுவதுதான் நம்முடைய கலாச்சாரம். அதை யாரும் மறந்து விடாதீங்க. கூடுமானவரை இந்த வேலையை தினமும் சிரமம் பார்க்காமல் செய்துவிடுங்கள். காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக நாம் செய்யும் ஒரு காரியம் கோலம் போடுதல். கோலம் போடும் பொழுது நம் வீட்டை நோக்கி வரும் மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் நுழைவதாக நம்பிக்கையுண்டு. காலையில் எழுந்து கோலம் போடாத வீட்டில் மூதேவி வசிப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலைவாசலை கூட்டி கோலம் போடுவதில் இன்று பல பேர் செய்யக்கூடிய ஒரு தவறை பற்றி தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். காலையில் எழுந்ததும் நல்ல விஷயங்களை கண்ணார பார்க்க வேண்டும். நீதி, நேர்மை, தூய்மை ஆகியவற்றிற்கு சின்னமாக விளங்கும் கொக்கு ஓவியம் உங்களுடைய படுக்கை அறையில் இருந்தால் உங்களுக்கும் இயல்பாகவே நீதி, நேர்மை மற்றும் தூய்மையுடன் இருக்கக்கூடிய குணநலன்கள் வரும் என்று ஓவிய சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. இது போன்ற நல்ல விஷயங்களை பார்த்துவிட்டு கண் விழித்து பிறகு வலது கையால் கதவை திறக்க வேண்டும். வாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யும் பொழுது வாசலிலிருந்து வெளியே போகும்படி கூட்ட வேண்டும். குப்பைகள் வீட்டை நோக்கி வரும்படி எக்காரணம் கொண்டும் துடப்பத்தை வைத்து கூட்டக்கூடாது. கூட்டி முடித்த பின்பு கண்டிப்பாக தண்ணீர் தெளிக்க வேண்டும். வாசலில் தெளிக்கக்கூடிய தண்ணீர் துர்தேவதைகளை வாசலிலிருந்து விரட்டியடிக்கும். சாதாரண தண்ணீரை காட்டிலும் சாணம் கரைத்த தண்ணீர், மஞ்சள் கரைத்த தண்ணீர் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் கெட்ட சக்திகள், கிருமிகள், பாக்டீரியாக்கள் போன்றவையும் அழியும். இதனால்தான் சாணம் போட்டு மொழுகுவதை வாடிக்கையாக நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்தனர். இன்று இருக்கும் இடத்திற்கு ஏற்ப நம்முடைய வசதியை பார்த்து வாசல் தெளித்து கொள்ளலாம். அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வசிப்பவர்களாகவே இருந்தாலும் காலையில் எழுந்ததும் வாசலை துடைத்து சுத்தம் செய்துவிட வேண்டும். இதனால் வாசலில் அமர்ந்து கொண்டிருக்கும் தரித்திரங்கள் விலகும். அழகிய வண்ண கோலங்கள் போட்டால் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து வீட்டுக்குள் நுழைந்து விடுவார் என்பது ஐதீகம். மார்கழி மாதம் மட்டுமல்லாமல் எப்போதும் வண்ண கோலங்கள் சிறிய அளவிலாவது நீங்கள் போடுவது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்யும். நீங்கள் போடக்கூடிய கோலம் நேர்த்தியாக இல்லாமல் அடிக்கடி அழித்து போடும்படி இருந்தால் அங்கு தரித்திரம் தாண்டவம் ஆடுகிறது என்று அர்த்தம். உங்களுடைய உலா மற்றும் மனநலம் சரியில்லாமல் இருந்தால்தான் இதுபோல அடிக்கடி கோலத்தை அழித்து அழித்து மீண்டும் கோலத்தை போடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் இதுபோல பெண்கள் காலையில் எழுந்ததும் அதே நினைவுடன் சென்று கோலம் போடும் பொழுது அழித்து அழித்து மீண்டும் போடக்கூடிய நிலை இருக்கும். இப்படி கோலத்தை அழித்து போடுவது அல்லது புள்ளியை தவிர்த்து சரியான அமைப்பில் முடிக்காமல் இருப்பது, அலங்கோலமான கோலம் போடுவது போன்றவற்றை செய்தால் இந்த இடத்தில் மூதேவி சுலபமாக நுழைந்து விடுவதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. எனவே மகாலட்சுமியை அழைப்பதற்கு பதிலாக மூதேவியை நாம் அழைத்து விடக்கூடாது என்பதால் கோலம் போடுவதில் கூடுதல் அக்கறையுடன் இருப்பது, நேர்த்தியாக கோலம் போடுவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சில பேர் கோலம் பளிச்சென்று தெரிய வேண்டும் என்பதற்காக அரிசி மாவை அந்த கோலப்பொடியோடு கலந்து நிலைவாசலில் கோலம் போடுகிறார்கள். இது மிகப்பெரிய பாவம். இதை அரிசி மாவு என்று நினைத்து எறும்புகள், ஈக்கள், பறவைகள் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் ஏராளம். அரிசி மாவை சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அது நமக்கு வாயில்லா ஜீவனுக்கு தானம் செய்த புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இப்படி அரிசி மாவில் கோலப்பொடியை கலந்து கோலம் போடும்போது அதை சாப்பிடக்கூடிய வாயில்லா ஜீவன்கள் பாதிக்கப்படும். இதன் மூலம் பறவைகள், புழு பூச்சிகள் சாபம் நம் குடும்பத்திற்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. புண்ணியத்தை தேடுகின்றோமோ இல்லையோ, சில பாவத்தை தேடி போய் செய்யாமல் இருந்தாலே போதும். ஆகவே கோலப்பொடியுடன் யாரும் அரிசி மாவை கலந்து கோலம் போடாதீங்க. வீட்டில் மட்டும் இப்படி அரிசி மாவை கொண்டு கோலம் போடாமல் கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்திற்கு முன்பும் அரிசி மாவால் கோலம் போடும் பழக்கத்தை வைத்து கொண்டால் கோடி புண்ணியம் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் என்பது நம்பிக்கை. இதையெல்லாம் தாண்டி பெண்கள் குனிந்து நிலைவாசலில் கோலம் போடும் பொழுது அவர்களுடைய கர்ப்பப்பை உறுதியடையும் என்பதும் அறிவியல் ரீதியான உண்மை.